ஏற்படணும். எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த காலத்தில் அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த 4 வார்த்தைகளை சொல்லி இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னீங்க, இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களால் இருந்த மாணவர்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதெல்லாம் இருக்கா? மன்னிப்பு கேட்பாங்களா? இல்லை, இவங்க தெரிஞ்சது தானங்க தப்பு பண்ணாங்க, தெரியாமல் நடந்த தப்பு அது. இப்போ ரெகுலேஷன் ஆஃப் கிராஜுவேட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற தலைப்பில் 1956 விதி 10(2) கீழ் மத்திய அரசுக்கு பொதுவான நுழைவுத் தேர்வு நடத்துகிற அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு தான் இந்த மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க. தாக்கல் பண்ணுவது இந்தியாவின் சுகாதாரத்துறை இணையமைச்சர். அந்த இணையமைச்சர் யாரான்னா நம்ம காந்தி செல்வன், திமுக. இப்படி இவங்க தெரிஞ்சே தான் இவங்க தான் அந்த மசோதாவை பில்லை கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு 2010 கொண்டு வந்துட்டு 2010 டிசம்பர் 12 கொண்டு வந்துட்டு இவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் பள்ளி இறுதி வகுப்பில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரி சேர்வைகள் நடைபெற்றன. தற்போது மத்திய அரசு நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. தமிழக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேரும் வாய்ப்பினை தட்டி பறிக்கிறது. இதை தட்டி பறித்தது யார்? இந்த மசோதாவை கொண்டு வந்து தீர்மானம் போட்டது யார்? நிறைவேற்றது யார்? நீங்களே தட்டி பறிச்சுட்டு அவங்க மத்திய அரசு தட்டி பறிக்கதான். கழக ஆட்சி அமைந்தவுடன் முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே நீட் தேர்வை ரத்து செய்து சட்டத்தை நிறைவேற்றுவோம். என்னவோ இவங்க மத்திய அரசு மாதிரியும் இவங்க நிறைவேற்றின உடனே அது கேன்சல் ஆகிற மாதிரியும் ஒரு நாடகத்தை இந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாங்க. இது எடப்பாடியார் சொல்கிற மாதிரி இந்த ஒரு கோரிக்கை மட்டும், அதாவது அந்த ஏமாத்துகிற தேர்தல் அறிக்கை இல்லை. இது ஒட்டுமொத்தமாக இதில் இருக்கிற எல்லா வாக்குறுதிகளும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கான்னா ஒரு 2-3 நிறைவேற்றிருக்கலாம். மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, தற்போது மத்திய அரசு புதிதாக 500 மருத்துவக் கல்லூரிகளை அமைத்து 5000 மருத்துவ கல்வியிடங்களை உருவாக்கியுள்ளது. மாநில அரசு நடத்தி வரும் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்களையும் போராடி நாங்கள் வாங்குவோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த மத்திய தொகுப்புக்கு போகிற 15% எதிர்த்து யாருமே இதை நாங்கள் வாங்கி எங்கள் ஸ்டேட்டுக்கு 100% நாங்கள் பயன்படுத்துவோம் யாருமே சொல்லலை. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் இம்பாசிபிளாக இருக்கிறத திரும்பவும் நாங்கள் 100% வாங்கி தந்துடுவோம். இவங்க தான் தேர்தல் இந்த இம்பாசிபிளாக இருக்கிறத எங்களால் முடியும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை மக்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு எப்படி திமுக எந்த ஒரு நம்பிக்கையில் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க? வாக்குறுதின்னு பார்க்குறீங்க, சதுரங்க வேட்டை வாக்குறுதி தான், அவ்வளோதான். இது முடியாதுன்னு தெரிஞ்சோம் இவங்க செய்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட ஒரு 300-350 மலைவாழ் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராக டாக்டர் ஆகியிருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுவேன், இன்றைக்கு 20 மரணங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திமுக அரசும் தான் பொறுப்பு. ஏன்னா நீட் தேர்வு இதுதான், இதுக்கு நம்ம பிள்ளைகளை தயார்படுத்துவோம். அது வருகிற போது அத்தைக்கு மீச முளைக்கட்டும். இவங்க சொல்கிற மாதிரி இந்தியா கூட்டணி வந்த பிறகுனா அது ராகுல் காந்தி கூட தெரியாது. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு வச்சாங்கல்ல, தென்னிந்தியாவில் உள்ள அதாவது தென்னிந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த தலைவர்களும் நம்முடைய முதல்வரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இதை நடத்துகிறான்றல்ல. இதான் ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி பேச சொல்லுங்க பார்ப்போம். பேச மாட்டாரா? எப்படி பேசுவார்? அப்படி பேசினார்னா ஊபி அந்த பக்கம் மத்திய பிரதேசத்தில் அவர் உள்ளே நுழைய முடியாது, பீகாருக்குலாம் உள்ளே நுழைய முடியாது. அப்படி இருக்கிற போது இவங்க எல்லாமேங்க சதுரங்க வேட்டை, சீட்டிங் தான். அதாவது ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட இரக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை மக்கள் இதை புரிஞ்சுக்காமவே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அதாவது மக்களும் என்ன நினைக்கிறாங்க, நாக்கில் தேனை தடவுனோடனே சரி இது வந்துக்கினே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாசு தானே. இப்போ ஒரு முதல்வராக போகிறோம் அப்படின்றாங்க, ஏற்கனவே ஒரு முதல்வர் மகன் சொல்கிறாரு நான் வந்த உடனே இதை எடுத்துருவேன்றாரு. அப்போ சரி கொஞ்சம் போல் ஏங்க நம்பினவங்க எத்தனை பேருங்க? என்னமோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 20% மக்கள் அவர்கள் நம்பி விட்டார்களா? ஒரு 3.5 தானே. அது வேறு இன்ஃப்ளூயன்ஸ் கூட வாங்கியிருக்கலாம்ல. முதல்ல இந்த நீட் தேர்வு இது என்னன்னு நம்ம மாணவர்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஒரு தோராயமாக அரசு கல்லூரிகளில் ஒரு 5225 சீட்டுங்க, தனியாரில் ஒரு 5500, மொத்தமாகவே ஒரு 11000க்குள்ளே தாங்க இந்த சீட்டை. இதுக்கு ஒரு 1.5 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அப்போது ஒரு 11000 மாணவர்களின் எதிர்காலம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எதிர்காலம்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்தமாக எழுதுகிற பசங்க எல்லாரும் டாக்டர் ஆகிட முடியாது. என்ன தான் முட்டி போனாலும் ஒரு 11000 பேர் தானே. அப்போது இந்த நீட் தேர்வு போகிற வரை இந்த மாணவர் மீது அக்கறை இருந்தால் இந்த மாணவர்களை தயார்படுத்துகிறோம்ன்ற எண்ணம் வரும். அக்கறை இல்லையா? ஒரு பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, புள்ள மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுது, சரி என்னத்தையாவது விற்று ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிச்சு எந்த காசு பிடுங்குறான்னு தெரியுது, இருந்தாலும் அனுப்புவோம். அவங்க தான் அப்பா.
நீ அப்பா அப்பான்னு சொல்லிட்டு என் பிள்ளையை தற்கொலை செய்வதற்கு இவர்கள் தூண்டுகிறார்கள். ஏன்னா இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இதை வந்து நீட்டை வந்து நாங்கள் விலக்கு வாங்கினோம்னு சொல்லிட்டு அவங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு பிரியதர்ஷினி ஒரு பொண்ணு இறந்தது இல்லையா, அந்த புள்ள தர்ஷினி 2 தடவை எழுதிருக்கு, 3ஆவது தடவை இன்னும் எக்ஸாம் எழுதலை. ஆனால் அதற்கு என்ன, இந்த தடவை நம்ம ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது? அவங்க அப்பா பார்த்தீங்க என்ன தினக்கூலி வேலை செய்கிறவர் தான். மோகன் சார் என்ன சொல்றாரு, இதெல்லாம் மாணவர்கள் தான் புரிஞ்சுக்கணும், அவங்களோட இயலாமையால அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு அரசு பொறுப்பாக. நான் புரிஞ்சுக்கிறேன், நீ என்னை ஏமாத்துறல, இந்த வருஷம் எழுதுங்க, அடுத்த தடவை நான் வந்து வாபஸ் ஆகிடும், திரும்பி பெற்றுரும். நீங்கள் தானே என்னை ஏமாத்துறீங்க. நான் யாரை நம்புவேன்? ஏன்னா அரசாங்கத்தை தானே நம்புவேன். ஏன்னா அரசாங்கிறது ஒரு பவர், சிஎம் பவர் வச்சுருக்காரு இல்லையா. அப்போது நீங்கள் சரி இப்படி கூட சொல்லும், அனிதா இருந்தபோது நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு 420 கோச்சிங் சென்டர், அனிதாவின் பெயரில் கோச்சிங் சென்டர், ஏதாவது ஒன்று காட்டுங்களேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வந்து வசதி உள்ளவங்க போய் படிச்சுப்பானா, வசதி இல்லாத என்ன பண்ணுவான், +2ல் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறான், வந்து நீட் தேர்வை எழுதணும். அட்லீஸ்ட் இல்லை இவங்க கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக்கலாக இதை சமூகத்துக்காக இருக்கிறவங்கன்னா, இன்றைக்கு நீட் தேர்வில் வருகிற கொஸ்டின் எல்லாமே பெரும்பாலும் சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து வருது. 80% ஆஃப் த கொஸ்டின் சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து தான் வருதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம மாணவர்களுக்கு நம்ம சிலபஸையாவது திருத்தி அந்த சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற கொஸ்டின்களை இதில் புகுத்தியாவது இந்த மாணவர்கள் நீங்கள் தயார்படுத்தணும். அதையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. எந்த ஒரு வகையிலையுமே மாணவர்களை தயார்படுத்தாத இந்த ஒரு அரசு வெற்றி வாக்குறுதியை மட்டும் கொடுக்கறது அப்படின்றத மாணவர்களும் பொதுமக்களும் எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் இப்படியே பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு வாக்குறுதி தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்றப்போ மக்கள் இதை புரிஞ்சுக்காம போயிடுவாங்க. இல்லை, மக்களை இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த பொங்கல் தொகுப்பில் பணம் தரல, அப்போது ஒரு சீனியர் அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த பொங்கல் தொகுப்பில் பணம் தரல, அடுத்த முறை தேர்தல் வரப்போல சேர்த்து கொடுத்துப்போம். அப்போ இவங்களோட மோட்டிவ் பணத்தை கொடுத்து ஏதாவது வாங்கிடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ இறுதியில் நீங்கள் நம்ம சொல்லுவோம், ஒரு ஓட்டுக்கு 500 1000ங்கிறது என்ன, அம்பேத்கர் வாங்கி தந்த இந்த ஓட்டு உரிமை இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறீங்களேன்னு சொன்னோம்னா, ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10,000ங்கிறது அவங்களுக்கு பெரிய காசு, அவங்க பார்வையில் அது பெரிய காசு தானே. அந்த பலவீனத்தை இவர்கள் உணர்ந்து கொண்டு தான் எதா இருந்தாலும் நாம வந்து பார்த்துக்கலாம். அப்போ இனியும் அப்படி அந்த ஒரு தைரியம் தானா, பணம் கொடுத்து என்ன நடந்தாலும் சரி பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த தைரியம். நீங்கள் பாருங்கள், ஊரில் இருக்கிற எல்லா வாட்டர் டேங்க் மேலேயும் ஓட்டை விற்காதீங்கன்னு எழுதி வைக்கிறாங்க. நாங்கள் ஓட்டை வாங்க மாட்டோம்ல நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் ஓட்டை விற்காதீங்க, நாங்களாம் வந்து வாங்கிக்கிறோம், அப்படி தானே அதுக்கு அர்த்தம். அதால் இவங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும். மக்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, சரி என்னவோ நம்ம இது யார் வந்தாலும் தடுக்க முடியாது, சரி நம்ம தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு தான் மக்கள் வந்து தன் காலத்தை ஓட்டுறாங்க. இப்போ பாருங்கள், 2 மாதம் கரண்ட் பில்லை 1 மாதம் ஆகிறேன்னு சொன்னாங்க. இது வந்து இதுக்கு ஒரு பெரிய ஆய்வு தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. ஒவ்வொரு தனிப்பட்டவனும் இதில் பாதிக்கப்படுகிறான். என்னப்பா 2 மாதம் கரண்ட் நீங்கள் இன்னும் அப்படியே தாங்க, இது 1 மாதம் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் நிறைய வாக்குறுதிகள் இருக்குது, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். அதெல்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு நிதிச்சுமையை கொடுக்குற ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கூட, ஆனால் இது மாணவர்களோட உயிர் பிரச்சனை இல்லையா? இதுலேயும் பொய் சொல்கிறது அப்படின்றது மாணவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? இவங்க நேரடியாக குரோம்பேட்டில் ஒரு மாணவர் இறந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு மாணவர் கேட்குறான், என்கிட்ட பணம் இருந்து நான் நீட்டில் பாஸ் பண்ணி வாங்கிட்டேன், பதில் சொல்லுங்க அப்படின்னு துணை முதல்வர் பார்த்து கேட்டாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல. அதோடு இந்த நீட் மரணத்தை பற்றி இவர்கள் பேசுவதே விட்டாங்க. இந்த பேசினா தானே எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு, ஏன் இந்த கள்ள மௌனம் அப்படின்னு. இல்லை, இவங்களால முடியாது, இவங்க சொல்கிறதுக்கு பதில் எதுவும் இல்லை. இவங்க 10 வருடம் வந்து வெளியில் இருந்தாங்க. ஏதோ துரதிருஷ்டம் ஒரு 3% வந்து வாக்கில் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தவர்கள் திரும்பி வருவோமா என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இல்லை. ஏன்னா இவர்கள் கொடுத்தது எல்லாமே போகஸான வாக்குறுதிகள் தான். இது எந்த காலத்திலும் யாராலும் நிறைவேற்ற முடியாது. நான் தான் அதை ஒத்துக்கிறேன், யாராலும் நிறைவேற்றவே முடியாது. இவர்கள் மக்களை கவர்ந்து அதை இதை சொல்லி ஓட்டை வாங்கிட்டாங்க. திரும்பவும் இதை வந்து நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன சொல்லுவாங்க, திரும்பவும் சொல்லுவாங்களா, நாங்கள் 2 மாதம் கரண்ட்டை ஒரு மாதமாக்குறோம், ஒரு 75,000 மாணவ மாணவிகளை வந்து நீர்நிலைகளை பாதுகாப்பதுக்கு வந்து நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம், ஒரு 1.5 லட்சம் அரசு ஊழியர் எடுக்கிறோம், ஒரு 10,400 SC பேக்ரண்ட்டை நாங்கள் நிறைவேற்றுறேன்னு இதே அறிக்கையை அடுத்த தடவை கொடுக்க முடியுமா? அதனால் இவர்களுக்கு தெரியும் அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஒரு வாய்ப்பு வருகிறது, அதை நம்ம எப்படியாவது பயன்படுத்தணும்னு இது மிகைப்படுத்தப்பட்ட சதுரங்க வேட்டை தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார்கள். இவர்களுக்கு தெரியும். ஏங்க, நீட் ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு போய் வந்து அரியலூரில் ஒரு பில்டிங்கை திறந்துட்டு அதுக்கு அனிதா வளாகம்னு பேர் வச்சுட்டு இதுதான் நீட் ரகசியம், நீட் போராடுவது. சரி, திரும்பவும் கேட்குறாங்க, நீட்டை நீங்கள் வந்து நீட் ரகசியம் நீங்கள ஒரு ஃபைனலுக்கு அதை சொல்லி முடிங்கன்னு ஒரு நெருக்கடி கொடுக்குற போது சட்டப்படியாக போராடுவது தான் நீட் ரகசியம். இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே.
இதை சொல்வதற்கு துணை முதல்வர் எதுக்கு? ஆக இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, இதாங்க மெயின். அப்போது நீட்டை விளக்கணும்னா சட்டப்படியான போராட்டங்களை கொண்டு போகணும்னு இவர்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து மத்திய அமைச்சரின் மனைவி நீட்டுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வாதிட நோ சான்ஸ் அப்படின்ற வார்த்தையை, இனிமேல் நோ சான்ஸ் என்ற வார்த்தையை சொன்னாங்களா இல்லையா? அப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் சட்டப்படியாக தான் நம்ம போராடணும் அப்படின்ற பதில். அந்த சட்டப்படியாக போராடி இப்போ முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்த அந்த 7.5 10% மாற்றலாம் இல்லையா? அது முடியும் தானே? ஏங்க இவங்க தான் வந்து அந்த 15% எடுத்துட்டு நான் 100% ஆக்கிறேன்றாங்களே. இது இந்தியாவில் நடக்காத விஷயமாச்சே. இது மத்திய தொகுப்பில் இருக்க அவங்க தான் முடிவு பண்ணாத, எந்த ஸ்டேட்டும் கேட்கல. அதுதான் நம்மளை மாதிரியே பக்கத்து ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுமே அதை கேட்கல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தெரியுதுல்ல, தெரிஞ்சே தானே நான் 100% நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஏமாத்து வேலை தானே. இதுக்கு வேறு என்ன பேர்? கேட்கலாம் ஏமாத்துறாங்களா என்ன அப்படின்னு. 3 ஆட் போட் பண்ணி இப்போ இந்த நீட் மரணம் மட்டும் இல்லை, இப்போ நிறைய அவங்க இந்த திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்தோம் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டமாகட்டும், இல்லை பணி நிரந்தரமாகட்டும், இல்லை வங்கி கடன் தள்ளுபடி ஆகட்டும், இப்படி நிறைய பார்க்குறோம். மாணவர்களான கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்றது எல்லாத்துலேயுமே மக்களை ஏமாற்றிட்டு வர்றாங்களே. இதை மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? அடுத்த தேர்தலில் இது எதிரொலிக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. மக்கள் புரிஞ்சிங்கன்னா நல்லது. நீங்கள் பாருங்கள், அந்த வேலைவாய்ப்பு பற்றி ஒரு உத்தரவாதம் வந்து 180வது வாக்குறுதியில் தராங்க. கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும்போதே தனது தொகுதியான குளத்தூரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி மூலம் 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை வழங்கி பெற்றுக் கொடுத்துள்ளார். இதை மாவட்டந்தோறும் பயிற்சி நிலையங்கள் உருவாக்கி பல்லாயிரம் பேரை வேலைக்கு அனுப்புவோம்னார். ஒன்று காட்டுங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதானுங்க. இன்னொன்று பாருங்க, இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்படி அவங்க சொல்ற இந்த திட்டம் எல்லாம் வெளியில தெரியுது. ஆனா 20 பேர் இறந்திருக்காங்க 4 ஆண்டுகள் நீட் தேர்வால. இந்த ஒரு விஷயம் பெருசா வெளிச்சத்துக்கு வரவே இல்லை. சொன்னார்ல, +2ல கூட தான் சாகுறாங்க, 10th எக்ஸாம் கூட தான் சாகுறாங்க. இல்ல இது வேணும்னே மறைக்கப்படுதா இல்ல மக்கள் யாரும் இதை கண்டுக்கலையா? ஏங்க அன்றைக்கு ஒரு குழந்தை இறந்ததற்கு ஊர் முழுக்க ஒப்பாரி வைத்த ஊடகங்கள் இன்னைக்கு ஒருத்தர் அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்கல்ல. இதை மறைக்க வேண்டிய பின்னணியில யார் இருக்கா? அரசு தான். ஏங்க ஒரு செய்தி நிறுவனத்துக்கு ஒரு பரபரப்பு செய்தி தான் அதோட டிஆர்பி ரேட்டை ஏற்றும். அப்படி நடக்கிற போது கூட அவர்கள் பார்வையில், நான் சொல்கிறேன், மரணங்கள் என்பது ரொம்ப சோகமானது. அவர்கள் பார்வையில் அது வந்து டிஆர்பி ஏற்றுற விஷயம் இல்லை. அது அந்த பிஸ்னஸை கூட அவர்கள் வெளியிட மறுக்கிறார்கள்னா இவர்களுடைய அட்ராசிட்டி தானே அது. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், எவ்வித வருவாயின்றி ஒருவேளை உணவுக்கு வழியின்றி தவிக்கும் ஏழை மக்களுக்கு மிக குறைந்த விலையில் உணவு வழங்கிட வேண்டும் என்ற நோக்கில் கலைஞர் உணவகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அப்போ அம்மா உணவு என்ன பண்ணுது? அம்மா உணவுனா காசு பறிக்குதா? வந்து அறிமுகப்படுத்தப்படும். முதல் கட்டமாக கலைஞர் உணவகம் தமிழகம் முழுக்க 500 இடங்களில் அமைக்கப்படும். ஏங்க யாராவது அப்பா பேரில் போய் சொல்லுவாங்களாங்க? புள்ள தானுங்க இவர். நான் கருணாநிதியின் மகன் அல்லவான்னு கேட்குறாருல்ல. நமக்கு இந்த சாதாரண வந்து சந்தேகம் எழுதா இல்லையா? அதனால் இன்றைக்கு எடப்பாடியார் சொன்ன மாதிரி நீட் ஒழிப்பு ரகசியத்தை வெளியே கொண்டு வர இன்னும் எத்தனை உயிர் உங்களுக்கு போக வேண்டியிருக்கு? உங்கள் கைகளில் சேர்ந்து கொண்டே இருக்கும் இரத்தக்கரைகளை எப்படி துடைக்கப் போகிறீர்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி மக்கள் முன்னால் எழுந்து. எப்படி துடைக்க போகிறாங்க? அது இயற்கைக்கு இவங்க பதில் சொல்லி தாங்க ஆகணும். நீங்கள் வந்து இன்றைக்கி எடப்பாடியார் கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்கலாம், இல்லை மற்ற கட்சிகள் கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்கலாம். இயற்கைக்கு இவர்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். அதனால் எல்லாத்துக்கும் அது ஒரு தீர்வை கொண்டு போய் வரும். நீங்கள் முழுக்க, அதாவது ஒரு 10 உண்மை பேசும்போது ஒரு 4 பொய்யை பேசலாங்க, அது நியாயம்தாங்க. ஆனால் 10மே பொய்யா இருக்க எப்படி இது? அப்போது இது முழுக்க இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை தேர்தல் அறிக்கை. இதை இன்றைக்கு மக்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், மெல்ல உணர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்றத சொல்கிறீங்க. ஆனால் இது மக்கள் கிட்ட போகணும் அப்படின்னா அது வெளிச்சத்துக்கு வந்தால் தானே மக்கள் கிட்ட போய் சேரும். அதுவே வராமல் தடுக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி மக்கள் கிட்ட போகணும்? இல்லை, அதற்கான பிரச்சார உத்திகளை எதிர்க்கட்சிகள் தான் நம்ம வந்து தான் கையாளணும். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க, இது வந்து எல்லாருக்கும் தெரியும். நாம் போய் அதை நினைவூட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக நம்ம கொண்டு போகணும். இவங்க காசால் எல்லாத்தையும் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. காசால் எதையுமே பண்ண முடியாது. எவ்வளோ கோட்டீஸ்வரனாக இருந்து எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்த செந்தில் பாலாஜி கூட 5 மணி ஆனால் லாக்கப்புள்ள போனோம், காலையில் 6 மணிக்கு தான் திறப்பாங்க. இதுதான் நியதி. அதனால் காசை வச்சு எல்லாத்தையும் பண்ணிடலான்னு இவங்க ஒரு கனவு காண்றாங்க. மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற்றாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு இவங்க பல்லாயிரம் கோடி பணத்தை கொடுத்து பாடல் வரிகளை வச்சாங்க. சாதாரண ஏழை ஜனங்க மழை தண்ணியில் நின்று ஸ்டாலின் தான் வந்தார், நீச்சல் அடிக்க விட்டாருன்னு அதுக்கு மறுப்பு பாடலை பணமே இல்லாமல் எழுதுனாங்க இல்லையா? அதால்
தமிழகத்தில் மக்கள் ஓரளவுக்கு இப்போ விழிப்புணர்வு பெற்று தான் இருக்கிறாங்க. இவங்க கூட்டணி கட்சி காசு மற்றது போனது வந்தது இதெல்லாம் பாருங்க. நீங்கள் எந்த காலத்திலேயாவது ஒரு ஆளுங்கட்சி எம்பியோ எம்எல்ஏவோ மக்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் விரட்டி எடுத்த சம்பவங்கள் எங்கேயாவது பார்த்துருக்குறோமா? எதுக்கு இப்போ வந்த சத்தமாக இருக்கமா பார்க்க வந்தியா அப்படின்னு நேரடியாக திமுக எம்பிகளையும் எம்எல்ஏக்களையும் மக்கள் பார்க்குறாங்க, சேரை வாற்றி அடிக்கிறார்கள். இதையெல்லாம் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும். கேட்கலாம். கருத்துக்கு நன்றி.